And here is theorem 51. Probably this is known as argument principle. Textbook la adu irukum argument principle. If n is the number of zeros counted according to multiplicity சேர்த்து நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னா அப்ப polynomial p of z naught p of z னு வெச்சுக்கோங்க. In this open disk centered at centered at a of radius r, then integral mod z minus a over r p dash of z divided by p of z dz is equal to 2 pi I into n. What is n? N is the number of zeros. Okay, this is argument principle. உங்களுக்கு தியரம் 51 இருக்கு இல்லையா, அதோட ஜெனரலைசேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இதுல ரிட்டன் எழுதல, பட் ஹியர் இஸ் யுவர் ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஓகே, மோர் ஜெனரலைஸ்ட் வெர்ஷன். நான் விக்கிபீடியா தான் அடிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்க இந்த ஆர்குமெண்ட் பிரின்சிபலோட ஜெனரல் கேஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாலினாமியலுக்கு சொன்னோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க எஃப் ஆஃப் இசட் இஸ் மெரோமார்பிக். மெரோமார்பிக்னா என்னப்பா, யாராவது சொல்லிடுறீங்களா? மெரோமார்பிக்னா finite number of singularities. Finite number of poles or finite number of poles or disk D ல finite number of poles இருந்துச்சுன்னா அது மெரோமார்பிக் நினைக்கிறேன் சார். அது தாண்டி அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த போல்ஸ் தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் அனலிட்டிக்கா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் அனலிட்டிக் எக்ஸப்ட் இட்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ். நம்பர் ஆஃப் போல்ஸ் ஃபைனைட்டா இருக்கணும். அந்த போல்ஸ் தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் உங்க ஃபங்க்ஷன் என்ன வரணும் அப்படின்னாக்க அனலிட்டிக்கா இருக்கும். அதுக்கு பேரு மெரோமார்பிக். ஓகே, நான் எழுதுனது வந்து ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பொன்னுசாமி. இது ஜெனரலைஸ்ட் வெர்ஷன். ஓகே, இதுல 2-3 இருக்கு, நான் காட்டுறேன். F is meromorphic function inside and on some closed contour. இந்த ரைட் சைடுல போடுங்க பாருங்க. ஓகே, some closed contour C. Okay, and F has no zeros or poles in C. இந்த கருவுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னாக்க போல்ஸோ ஜீரோஸோ இருக்கக்கூடாது. இந்த கருவுல என்ன இருக்கக்கூடாது, போல்ஸோ ஜீரோஸோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா 1/2 pi I into integral over C. இது வந்து என்ன, கான்டோர் இன்டெகிரல். இந்த சர்க்கிள் போட்டுருக்காங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்? கான்டோர் இன்டெகிரல். The integral taken over this contour. அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, I mean integral taken over C, f dash of C f dash of Z divided by f of Z dz equal to Z minus P. Z வந்து number of zeros, poles வந்து number of poles, P வந்து number of poles. ஓகே, இதுக்குள்ள இந்த பிக்சரை பாருங்க. ஓகே, இந்த சிம்பிள் கான்டோர் C இருக்கு. பிளாக் வந்து ஜீரோஸ், ப்ளூ வந்து போல்ஸ். எத்தனை பிளாக் இருக்குன்னு பாருங்க. பிளாக்ல ப்ளூ 1 2 3 4 இருக்கு. இது ஜீரோஸ். எத்தனை ரெட் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. இதெல்லாம் இந்த ரெட் டாட்ஸ் டினோட்ஸ் போல்ஸ். அப்படின்னா இதோட இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னா 1/2 pi I integral over C f dash of Z divided by f of Z dz equal to this zeros minus poles. Okay, and look at this. This is a generalized version. Okay, இதுவே generalized version. Okay, இதோட ஜெனரலைஸ்ட் வெர்ஷன் இருக்கு பாருங்க. இதே ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, அதை இன்னும் எழுதிக்கிட்டா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க சமேஷன் n c of a. இது என்னது, வைண்டிங் நம்பர். ஓகே, இங்க இருக்குது என்ன அப்படின்னாக்க வைண்டிங் நம்பர் ஓவர் a சமேஷன். ஓகே, மைனஸ் சமேஷன் வைண்டிங் நம்பர் ஆஃப் c ஓவர் b. இந்த ஏங்கிறது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சமேஷன் ரன்ஸ் ஓவர் ஆல் பாசிபிள் ஜீரோஸ். இந்த செகண்ட் சமேஷன் இருக்கு பாத்தீங்களா, இட் ரன்ஸ் ஓவர் ஆல் பாசிபிள் போல்ஸ். ப்ளீஸ் இந்த விக்கிபீடியா பேஜ் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இங்க எழுதிருக்கிறது ஒரு ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட், இது அதை விட ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஹவ் ஒன் மோர் ஜெனரலைசேஷன். ஓகே, இங்க ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே, ஜெனரலைஸ்ட் ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஓகே, இந்த இருக்கு. ஒருவேளை f dash of 1/2 pi I f dash of Z by G of Z dz போட்டா ஓகே. If it is multiplied by some analytic function G multiplied by analytic function G, f என்னோ மெரோமார்பிக் தான். இங்க ஒரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அந்த மல்டிப்ளை பண்ண ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த G வந்து அனாலிட்டிக்கா இருக்கணும். அப்படி இருந்தா லுக் அட் திஸ். இந்த இன்டெகிரல் வேல்யூ எப்படி போகுது அப்படின்னாக்க சமேஷன் G of A n C of A. n C of A again winding number of the curve C with respect to the point A. இங்க இருக்குதுன்னா n C of B again the winding number with respect to the point B, and first summation runs over zeros, second summation runs over poles. Okay, so this is most generalized version of argument principle. I'm sorry I have not included in the PDF. Please refer to the
Wikipedia page and include it. So அடுத்து என்ன அப்படின்னாக்க singularities classification. Probably I can skip this one. Singularities skip பண்ணிடலாமா? இது வந்து நீங்க சீரியஸா சொல்றேன், ஆறுமுக புக்கை எடுத்துக்கோங்க. சரியா? சிங்குலாரிட்டிஸை நீங்க வந்து கிளாசிஃபை பண்றதுக்கு ஆறுமுக புக்கை எடுத்துக்கோங்க. சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். Should I tell this? Almost I have come to the end. Singularities நான் கொஞ்சம் லேட்டா சொல்றேன். Before that I'll complete other things. Okay, இதெல்லாமே singularities. Okay. Theorem 56. இந்த 55 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். Okay, 56 எடுத்துக்கலாம். Function f of z is rational. Rational function என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இது p of z by q of z. Where p of z is polynomial, g of z is polynomial. Okay. Rational function என்ன அர்த்தம்? It is a quotient of two polynomials. அப்படி இருந்தா அது f of z வந்து rational function சொல்லுவோம். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரேஷனலா இருக்கணும்னா அதுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னாக்க இட் இஸ் மெரோமார்பிக் இன் த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சி. மெரோமார்பிக் நான் ப்ரீவியஸா சொல்லிட்டேன். It must have finite number of poles and except these poles the function has to be analytic. So அப்படி இருந்து நான் அந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து அப்படின்னாக்க some f of z divide by f of z எடுத்துட்டீங்கன்னா some g of z divide by p of z where p is polynomial அப்படி கூட வந்து. சரிதானா? இதை வந்து நீங்க பாலினாமியல் பை பாலினாமியலா பார்க்கலாம் ஆர் சம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டிவைட் பை பாலினாமியல் அப்படிதான் இருக்கும் இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன். அதான் இந்த கேரக்டரைசேஷன். யா, இங்க ஒரு ரிசல்ட் எழுதியிருக்கிறோம் பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண என்ன தியரம், லியோவிலிஸ் தியரம், அதோட ஜெனரலைசேஷன். இது வந்து அதோட ஜெனரலைசேஷன். ஓகே, லியோவிலிஸ் தியரம் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்னோம், அதோட ஜெனரலைசேஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்போ ஒரு தியரம் இருக்கு என்ன அப்படின்னாக்க f of z is meromorphic in the complex plane C. Meromorphicனா is analytic except its finite number of poles. அப்படி இருந்தா and it satisfies this condition. என்ன கண்டிஷன்? modulus of f of z less than or equal to m into mod z power n. previously இதே கண்டிஷன் தான். ஆனா எதுக்கு சொன்னோம்? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஒருவேளை அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லாம வெரோமார்பிக் ஃபங்க்ஷனா இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆகும். ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆகும். இட் மீன்ஸ் உங்களுடைய f of z வந்து எப்படி வந்துடும் அப்படின்னாக்க some polynomial divide by polynomial or some analytic function divide by polynomial அப்படி வந்து. I would like to discuss little more on this Picard's little theorem. Picard's little theorem. Most important theorem. It is like நீங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க பிரம்மாஸ்திரா ஆர் சோ கால்டு பிரமோஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் மிசைல். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னாக்க இந்த பிகார்ட்ஸ் லிட்டில் தியரம். வெரி ஃபேண்டாஸ்டிக் தியரம். இட் சேஸ் தட் எவ்ரி நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் omits at most one complex number as its value. Okay, in other words, if an entire function omits two value then it is constant. இது கொஞ்சம் precise சொல்றேன். இது listen carefully. Picard's little theorem. Okay, so என்ன சொல்லுது அப்படின்னாக்க f from c to c analytic. Okay, and okay, go for f of c. Okay, difference c. Okay, f of c ங்கிறது அதோட இமேஜ் செட். c ல இருந்து இமேஜ் செட்டை ரிமூவ் பண்ணும். சாரி, c டிஃபரன்ஸ் f of c. Okay, ஏன்னா c to c தானே, இமேஜ் செட் வந்து எங்க தான் இருக்குது அப்படின்னாக்க c குள்ள தான் இருக்கும். c ல இருந்து f of c ரிமூவ் பண்ணுங்க. இதோட கார்டினாலிட்டி ஓகே அதிகபட்சம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க 1 இருக்கும். எப்போ? நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆகும்.
நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் சியோட எஃப் ஆஃப் சி இந்த ரேஞ்ச் செட் இருக்கு பாத்தீங்களா? ரேஞ்ச் செட் வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து ஒரு பாயிண்ட் வேணா மிஸ் பண்ணலாம். ஓகே, என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு பாயிண்ட் வேணா மிஸ் பண்ணலாம். 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டா கூட அது நான் கான்ஸ்டன்டா இருக்காது. இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, this is the most powerful theorem. Listen carefully. F of C can omit, okay, can omit at most one point. அவ்வளவுதான் அது. At most one. A non-constant entire function. Okay, if f from okay, f from C to C, okay, non-constant analytic. Okay, then f of C can omit at most one. Okay, f of C யோட இமேஜ் பாத்தீங்கன்னா என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து ஒரு பாயிண்ட் வேணா மிஸ் பண்ணலாம். ஓகே, மோர் தென் ஒன் பாயிண்ட் மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. அப்படி ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிட்டா அது என்னவா இருக்காது? கான்ஸ்டன்டா இருக்காது. இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். நான் கான்ஸ்டன்டா இருக்காது. இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். இது நீங்க எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா fantastically you can visualize that. Okay, this becomes more general than your Liouville's theorem. Okay, suppose உங்களுடைய f பாருங்க, இந்த என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனை ஒரு பாலுக்கு மேப் பண்ணிட்டு சி. ஓகே, இந்த ப்ரீவியஸா சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க்குள்ள மேப் பண்ணிட்டு. ஓகே, அப்ப என்ன ஆயிட்டு? இதோட இமேஜ் மொத்தம் எங்க இருக்கு? இந்த டிஸ்க்குள்ள இருக்கு. எத்தனை பாயிண்ட் இதை அவாய்ட் பண்ணிருக்கு? 1 2 3 4 5 அன்கவுண்டபிளி மெனி பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அது என்ன மாறிடும்? இது என்ன பண்ணுது? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனை ஒரு ஓப்பன் பாலுக்கு மேப் பண்ணிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட இமேஜ் மொத்தமும் ஓப்பன் பாலுக்கு நின்றுட்டு அது இமேஜ் எத்தனை பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து அன்கவுண்டபிளி மெனி பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னா உங்க ஃபங்க்ஷன் என்னவா மாறிடும் அப்படின்னாக்க இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் அ மோஸ்ட் ஜெனரல் வெர்ஷன் ஆஃப் தி Liouville's theorem. ஒருவேளை உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து f from C to C, இதோட இமேஜ் வந்து இப்படி இருக்கு. இந்த 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 இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள இருக்கு. இப்படி இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி இருந்ததுக்கு என்ன அர்த்தம்? f வந்து இந்த என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனை இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள மேப் பண்ணிட்டு இட் மீன்ஸ் தட் இதோட ரியல் பார்ட் ஆஃப் f of z வந்து என்னவாயிட்டு அப்படின்னாக்க பவுண்டட். ரியல் பார்ட் ஆஃப் f of z இஸ் பவுண்டட். ஓகே, ஆஃப் கோர்ஸ் எனிவே இதோட இமேஜ் வந்து இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள நின்னுட்டு இட் அவாய்ட்ஸ், அதோட இமேஜ் வந்து அவாய்ட்ஸ் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். இட் ரெடியூசஸ் டு த கான்ஸ்டன்ட். இட் மீன்ஸ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கான்ஸ்டன்டா இருந்தா ஃபங்க்ஷன் என்னவாயிரும் அப்படின்னாக்க